இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் திருவசனம். அவர் உங்களுடைய வலிமைக்கு மேல் நீங்கள் சோதனைக்குள்ளாக விடமாட்டார். சோதனை வரும்போது அதை தாங்கிக் கொள்ளும் வலிமையை உங்களுக்கு அருள்வார். அதிலிருந்து விடுபட வழி செய்வார். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். என்னை மட்டும் இயேசு இவ்வளவு சோதிக்கிறார், அளவுக்கு மீறி சோதிக்கிறார். என் திராணிக்கு மேல் இருக்கிறது என் சோதனைகள் என்று சில நேரங்களில் நாம் நினைப்பதுண்டு, வருந்துவதுண்டு, அழுவதும் உண்டு. ஆனால் அது அப்படி இல்லை நண்பர்களே. இன்றைய வசனம் கூறுகிறது, மனிதர்களாய் பிறந்த அனைவருக்குமே சோதனைகள் உண்டு. ஆனால் யாரையுமே இயேசு தங்கள் வலிமைக்கு மேல் சோதனைக்கு உட்படுத்துவதில்லை என்கிறார். அது மட்டுமல்லாமல் அவற்றை தாங்கிக் கொள்ள, சோதனைகளை தாங்கிக் கொள்ள உடல் வலிமையை, மன வலிமையை உங்களுக்கு தருவேன் என்கிறார் இயேசு. அதையும் விட அந்த சோதனைகளில் இருந்து விடுபட வழியும் காட்டுவாராம் இயேசு. எனவே இயேசுவை நோக்கி பாருங்கள், மனம் விட்டு கேளுங்கள். இயேசுவே, இன்றைய வசனத்தில் கூறினீரே, உங்களுடைய வலிமைக்கு மேல் உங்களை சோதனைக்கு உள்ளாக மாட்டேன் என்று சொன்னீரே. சோதனை வரும்போது அதை தாங்கிக் கொள்ள வலிமை தருவேன் என்று சொன்னீரே. எங்களுக்கு தாரும், அப்படியான சோதனைகளிலிருந்து நாங்கள் விடுபட வழி செய்யும் என்று இன்றைய வசனத்தை சொல்லி ஜெபியுங்கள். இப்போது இப்படியான நாட்களை நான் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன் என்று நீங்கள் சொல்லலாம். என் கண்கள், கை கால்கள் சோர்ந்து போயின. என் கால்கள் தள்ளாடுகின்றது. இதிலிருந்து மீண்டு வர வலிமையை தாரும், வழியை காட்டும். நீர் வாக்கு கொடுத்து இருக்கின்றீரே இயேசுவே என்று கேளுங்கள். அவர் நம் தகப்பன் தானே, பதில் தருவார். அதற்கு மாறாக வாழ்க்கையில் வரும் போராட்டங்களை விட்டு தப்பித்து ஓடவோ, பயப்படவோ, அழவோ, சோர்ந்து போகவோ, வாழ்க்கையை முடித்து கொள்ளவோ ஒரு நாளும் நினைக்காதீர்கள் என் சகோதரனே, என் சகோதரியே. எங்கு ஓடுவது? எவ்வளவு நாள் மறைந்து வாழ்வது? போராடித்தான் ஆக வேண்டும். ஆனால் உங்களுடனே இயேசு இருக்கிறார். நீங்கள் தனியே போராடவில்லை. இதை மறக்காதீர்கள். முடிவு நிச்சயம் நன்மையாகத்தான் இருக்கும். ஒருமுறை அமலேக்கியர்கள் தாவீதின் மனைவி, மக்கள், அவருக்கு உண்டானது யாவற்றையும் கைப்பற்றினர். அப்போது தாவீது சூழ்நிலையை பார்க்காமல் கடவுளையே நோக்கி பார்த்தார். தாவீதும் அவரோடு இருந்த 600 படை சேவகர்களும் தங்கள் குரலை உயர்த்தி அழுது ஜெபித்தார்கள். கடவுள் அதை கேட்டார். அவர்கள் மேல் இரக்கம் பாராட்டினார். இழந்த அனைத்தையும் தாவீது திரும்ப பெற்றார். உங்கள் கண்முன் இன்றைய நாளில் மலை போல் தோன்றும் அனைத்துமே இயேசுவுக்கு லேசான காரியம் நண்பர்களே. இயேசுவால் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்ய முடியும். உங்களை உடனடியாக அந்த காரியத்திலிருந்து விடுவிக்க முடியும். ஆனால் நீங்களோ உங்கள் பிரச்சனைகளை பார்க்காமல், அதை நோக்காமல் இயேசுவை பார்க்க வேண்டும். இயேசுவிற்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். ஜெபிக்க வேண்டும். அன்னை மரியை தியானிக்க வேண்டும். இயேசு உங்களை மறக்கவில்லை, உங்களை தனியாக விடவில்லை. ஏனெனில் அவர் வாக்குத்தத்தத்தின் தேவன். அவர் உண்மையுள்ள தேவன். ஒரு நாளும் நம்பிக்கையற்ற வார்த்தைகள் உங்கள் நாவிலிருந்து வராமல் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? இயேசுவே, உம்மை சந்தேகிக்காமல் எப்போதும் உமது வார்த்தையில் நம்பிக்கை கொண்டவர்களாய் வாழ அருள் புரியும். எங்கள் சக்திக்கு மேலாக சத்துரு எங்களை சோதிக்க அனுமதிக்காத தேவன் நீர். உம்மை துதிக்கின்றோம். எங்களுக்கும் எங்கள் வேண்டுதல்களுக்கும் பதில் தந்து உயர்த்தி ஆசிர்வதியும் தேவனே. ஆமேன். இயேசு கிறிஸ்துவின்
பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.